எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம். நம்ம வணக்கம் சொல்லும் பொழுதே ஒரு ஆனந்தம் இருக்கணும் இல்லையா? பிளே தமிழ் நேயர்கள் பல நல்ல விஷயங்களை பிளே தமிழ் வாயிலாக கேட்டு தெரிஞ்சு நடந்து கொண்டு வருகிறீர்கள். இந்த பிளே தமிழ் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்று பேச போகிறோம். அவசியமாக இந்த காணொளியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் இருக்கீங்க? நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம், மேஷ ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம். 12 ராசியில் ஏதோ ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும்னு இல்லை. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்தை போடுறோம். ஒளிப்பதிவாக நாங்கள் உங்கள் பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாருக்கும் பார்க்கலைன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்கும், ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும். அதில் அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரம். ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை ரொம்ப கனவாக வச்சுருந்தாங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு, முத்தாய்ப்பாக ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்னென்னா, நாம் நினைக்கிறது நடக்கும், அதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ளே சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேன். கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது, எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக, எந்த அளவுக்கு நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுது. பார்த்தீங்களா? ஆண்டவனுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள், அதுக்கு நாம் என்ன சிரேயஸ் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போவோம். கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை கோபத்தில் பிறந்தவர்கள், அனலில் பிறந்தவர்கள். அனலில் யார் பிறந்தா? சிவபெருமான். அனலில் தானே உருவானார். அந்த அனல் மயமாக இருப்பவர்கள் கடகராசி. அவ்வளோ பாராட்டுனாலும் சரி, உண்மையினாலும் சரி, அவங்க அனல் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம், அது அந்த அளவுக்கு மைண்டுக்கே ஏற்றுக்க முடியாதவர்கள் கடகராசிக்காரர். நீ பாராட்டுடா, அது இந்த நேரம் பாராட்டுற, ஆனால் என்னை எப்பயுமே பாராட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா, என்னை எப்போ காலவாரி விடுவேன், கவுத்து விடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கரெக்டாக மனக்கணக்கு போடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உண்மை சம்பவம் வெளிச்சத்துக்கு வரும், ஒரு உண்மை தெரிய வரும். சில மனிதர்களை பற்றி உண்மை முகம் கண்டிப்பாக தெரிய வரும். ஷாக்காயிடுவீங்க. துரோகியோடு இவ்வளோ நாள் இருந்திருக்கமே, பாவியோடு இவ்வளோ நாள் இருந்திருக்கமே, நம்மளை சிரமப்படுத்துறவர்களோட நமக்கு குழி தோன்றவன் பக்கத்துலேயா இவ்வளோ நாள் இருந்தோம், தெரியாமல் போச்சப்பா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வேதனைங்கிறத விட நம்ம இப்படி ஒன்று எடுத்துப்போமே பாசிட்டிவாக, ஆண்டவன் நமக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா அதுதான் உண்மை. நமக்கு என்ன பண்ணுறாரு? வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய
ஒரு நல்ல நேரம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் இருந்து சுபகாரியத்திற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த போகிறார். யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல காரியமே நடக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கறி பூசுகிற மாதிரி, முகத்தில் கறி பூசுகிற மாதிரி கடவுள் பஞ்சபூத சாட்சியாக உங்களுக்கு நல்ல காரியத்தை நடத்துறதுக்கு அவர் பிளான் போட போகிறார். அந்த பிளானில் அப்படியே நீங்கள் நடந்தால் போதும், உங்களை இழுத்துன்னு போயிடுவார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எதிராளிகள் கெட்டவர்களாகவே இருந்தாலும் இந்த நேரத்தில் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்துடுவார் சுவாமி. அப்போ எதிராளிகள், எதிரிகள் இவங்களாம் வாழாட்ட முடியாது. வாழை நறுக்கிறது தான் இப்போ உங்களுடைய நேரம். கடவுளாகவே நறுக்கி கொடுத்துருவார். யார் என்ன பேசினாலும் இப்போ ஓவர்டேக் பண்ணிடுவீங்க, அவனுடைய மைனஸை தட்டிடுவீங்க. இப்போ மற்றவங்களுடைய பாட்சாலாம் இனிமேல் பலிக்காது. அதனால் அவங்கள உக்கரமாக ஏதாவது வார்த்தையை விட்டுடுவீங்க, அவங்க அதில் அடங்கிடுவாங்க. தைரியமாக பேசுங்க. தைரியம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பா. பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், கோவில் வாசலில் சில பேர் பிக்ஷை எடுப்பாங்க, அம்மா தாயே அப்படின்னு. ஏன்? அவங்களுக்கு தைரியம் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்வாங்க. அந்த தைரியம் வேணும். தைரியம் இருந்தால் லக்ஷ்மி வந்துடுவா. நம்ம தைரியம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், மற்றவள்கிட்ட யாசகம் கேட்கணும். இப்போ தைரியத்தை கொடுக்குற நேரம் வர தைரியத்தை மிஸ் பண்ணக்கூடாது, தைரியமாக பேசணும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சுக்கிரன் என்ட்ரி ஆகிறார். அதனால் வில்லங்கமாக உங்களுக்கு யாராவது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ண பார்ப்பாங்க. கப்சிப்புன்னு இருக்கும். குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், ஆஃபீஸில் இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், மற்றவங்க ஏதாவது உங்களை ட்ரிகர் பண்ண பார்த்தாலோ, சூடையத்தை பார்த்தாலோ, சும்மா இருடா, அடங்கிரு அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவனை திருப்பி சொல்லிடுங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் இடம் கொடுத்து காதை ஒருத்தன் ஃபோன் அடிக்கும் போது கூட, ஃபோனில் கூட நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா அப்படின்னா, இப்போ ஒன்று நான் பிஸியாக இருக்கிறேன், அப்புறமா சொல்லு, இல்லைன்னா இப்படி கேளுங்க, யாரை பற்றி அப்படின்னு கேளுங்க, யாரையாவது பற்றின்னு சொல்லுவான், அப்புறமா கேட்டுக்கிறேன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக மனசை குழப்புவாங்க. அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. இவங்க குழம்புறதுல நாம் குழம்புவோம். இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார், 8ல் இருந்து நமக்கு யாராவது ஒருத்தவங்க தப்பாக நியூஸை சொன்னால் அதை நம்ப வச்சுருவார். வேண்டாம், புரியுதா? இந்த இடம்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது என்னென்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய வச்சுருவார், சுவாமியை புரிய வைப்பார். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால தான் தைரியத்தை வர வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட இந்த வாட்டி யாராவது பேசணுன்னாலே பயந்துட்டு பேசணும், கடகராசிக்காரவங்கள்ட்ட. நல்லா தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இப்போ புதன் உங்களுக்கு வக்கரகதி ஆகிறார் பிப்ரவரி மாதம் 20 தேதியில். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு தீவிரமான முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். உங்கள் மேலே யாராவது ஒரு பழி சுமத்திட்டா கூட, உன்னால் அது முடியாதுன்னு சொல்லிட்டா கூட, கோபத்தில் அதெல்லாம் என்ன முடியும்டா, என்ன அதெல்லாம் பெரிய விஷயமே, முடியாத அப்படின்னு முகத்தில் கரியை பூசுகிற மாதிரி நமக்கு கோபம் அதில் ஒரு வேகம் வரும். அது மாதிரி இந்த நேரத்தில் சனியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ கிரகங்களுடைய பெரிய பலம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. பல போர்களில் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. கடந்த காலத்தில் சில போர்களில் கண்டு பயந்த நீங்கள், வெற்றியை தவற விட்ட நீங்கள் இப்போ வெற்றி பெற போகிறீங்க. இப்படி ஒரு அற்புதமான தருணத்தை கொடுக்குறார் சுவாமி. இந்த நேரத்தில் நாமும் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை? துர்கா அம்மாவுக்கு, துர்க்கையுடைய சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. 1008 ஒரு சிவாலயத்தில் துர்க்கை சன்னதிக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அபிஷேகத்துக்கு கொடுத்து சகஸ்ரநாம அர்ச்சனைக்கு பதிவு பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு வாரம் குங்கும அர்ச்சனை, ஒரு வாரம் புஷ்பத்தினால அர்ச்சனை, மல்லிகைப்பூ. 3வது வாரம் மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க, விராலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விராலி மஞ்சளால் அர்ச்சனை 1008 விராலி மஞ்சள். கடுமையான பிரார்த்தனை வச்சுக்கணும்.
நல்லா கவனிக்கணும். கடுமையான பிரார்த்தனை 3 வாரம். துர்க்கைக்கு அந்த 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை ஒரு புக் பண்ணி அபிஷேகத்தை கொடுத்து நல்ல சக்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணி துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். 3 வாரம் முடியும். அந்த மஞ்சளை எல்லா பெண்களுக்கும் எவ்வளோ பெண்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெண்களுக்கு குங்குமத்தை சேர்த்து கொடுங்க. இது வரைக்கும் ஏற்பட்ட எல்லா சோதனைகளும் விலகும். உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும். நல்ல காரியம் நடக்கும். இதை விட ஒரு அற்புதமான தருணத்தை கொடுக்க முடியாது. கிரகங்களுடைய சேர்க்கையும் கிரகங்களுடைய பார்வையும் கடகத்தை துல்லியமாக உயர்த்துகிற நேரம். ஆல் த பெஸ்ட். இதை மட்டும் செய்யுங்க. வீட்டில் குப்பை கூலங்கள் இருந்ததுன்னா வீட்டில் அதை சேர்க்காமல் அப்பப்போ போட்டு எரிச்சிடுங்க. அதுவும் முக்கியமாக வீட்டு வாசலுக்கு எதுவும் எரிக்கக்கூடாது. வீட்டு ஓரமாக தான் எரிக்கணும். அப்படி எரிக்கிறதா இருந்தால். இல்லைன்னா குப்பை கூலங்களில் போய் சேர்த்துருங்க. சில பேர் வீட்டு வாசலில் போட்டு எரிச்சிடுறாங்க. அது செய்ய வேண்டாம். கடகராசிக்காரர்களுக்கு நெருப்பு விஷயத்தில் அசால்ட்டாக இருக்காமல் அலாட்டாக இருங்க எப்பயுமே. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல அருமையான நேரம். கோபத்திற்கு அர்த்தம் கிடைக்கக்கூடிய நேரம். இன்னும் சொல்லப்போனால் மகிஷாசுர மர்தினின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஐயிரி நந்தினி. எஸ், அதே தான். அந்த பாட்டை பாடுங்க. இல்லைனா உங்கள் யூடியூப்பில் போட்டு டெய்லி ஓட விடுங்க. மனசும் சாந்தமாகும், வாழ்க்கையும் சாந்தமாகும். கடகத்துக்கு நல்ல திருப்பங்களை கிரகங்கள் கொடுக்கும். நல்லது நடக்கும்.